வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம புலி மேகா அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணாதான் உங்களுக்கு கதை புரியும், இல்லைனா ஒண்ணுமே புரியாது. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்கை கொடுக்குறேன், கண்டிப்பா அதை பாருங்க. பார்த்து முடிச்சவங்க இதை கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நான் இந்த கதையோட பிளாட்டை பத்தி சொல்லியிருப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கதை போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டை கேட்டவங்க கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கிரண் ஏதோ ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப டீடைலா காட்டுறாங்க. கிரண் காலேஜ் படிக்கும் போது வாலிபால்ல இருப்பாங்க. இப்ப எல்லா பிளேயர்ஸும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது அவங்க கூட இவங்களுமே டிராவல் பண்றாங்க. இப்ப படுக்கலான்ற மாதிரி எல்லாருமே படுத்துறாங்க. ஒரு ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் இந்த ட்ரெயின் நின்னுட்டு இருக்கு. அங்க ஒரு கேங் இருக்காங்க. அந்த கேங் இங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் எல்லா மீறி நடப்பாங்க போல. ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள ஒரு பொண்ணு தூக்கிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இவங்க கிரணை தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பல்லவின்ற ஒரு பொண்ணு பாக்குறாங்க. இவங்க டீமை சேர்ந்த பொண்ணு இல்ல, வேற ஏதோ ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுமே இங்க இருக்க ஸ்டேஷன் மாஸ்டரை எழுப்பலாம்னு நினைக்கிறாங்க. அவரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவங்களுமே ட்ரெயின் போனாலும் பரவாயில்ல, நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த கேங்க சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட எல்லா மீறி நடக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பல்லவி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த பல்லவி இருக்காங்கல்ல, பின்னாடி நிறைய ஆளுங்க வர மாதிரி ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் சீக்கிரமா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வராங்க போலன்ற மாதிரி இந்த கேங்க சேர்ந்தவங்க பயப்படுறாங்க. தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ஏமாத்தி இவங்களை அனுப்பி விட்டாச்சு, இவங்களை காப்பாத்தி கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே எழுப்பி இங்க இருந்து வேகமா கூட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் கிரணுக்கு நடக்கிறது இல்ல, அதுல இருந்து காப்பாத்தினதுக்காக பல்லவிக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸை வர வச்சு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. போலீஸும் யாரு என்னன்னு தெரியல, விசாரணை பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க இருக்க நபர் இருக்காருல்ல, சார் அந்த கேங்க தான் இப்படி பண்றாங்க, ஆக்ஷன் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா போலீஸ் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ அமைதியா போன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. ஏமா இங்க ஒரு கேங் இருக்கு, அவங்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, போலீஸ்லாம் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியே தெரியலன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்லிட்டாரு. இவங்க திரும்பி ஊருக்கு போறதுக்கு கொஞ்சம் காசெல்லாம் தராரு. இவங்களுமே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை நீ என்ன காப்பாத்திட்ட அப்படின்ற மாதிரி திரும்பி நன்றிலாம் சொல்றாங்க. இவங்க என்ன காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. வேற வேற காலேஜ் படிச்சாலும் ரெண்டு பேருமே ஒரே ஊரா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டியூஷனுக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க பசங்க இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கிரண் பொதுவாவே கொஞ்சம் தைரியமானவங்க போல. இப்ப கிரண் இருக்காங்கல்ல, வேகமா கிண்டல் பண்ற பசங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. ஓவரா பேசினீங்கன்னா செருப்பை கழட்டி அடிப்பன்ற மாதிரி செருப்பை கழட்டி அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுங்க பயந்து இங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பாக்குற பல்லவிக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. கிரணை பொறுத்த வரைக்கும் பைலட் ஆகணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க. அதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்கிற நிலைமை வருது. ஆனா பல்லவி இருக்காங்கல்ல, உன் தைரியத்துக்கு நீ போலீஸ் ஆவன்னு நினைச்சேன், உனக்கு நடந்த விஷயம் நிறைய பேருக்கு இன்னமும் நடந்துட்டு இருக்கு, உன்ன மாதிரி ஒருத்தங்க போலீஸா மாறினா அவங்கள எல்லாம் தட்டி கேட்கலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் சொல்றேன்றதுக்காக உன் முடிவை மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதையே பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பல்லவி சொல்றாங்க. பல்லவி பேசினதுல இவங்களோட மனசு கொஞ்சம் மாறிடுது. பேசாம நம்ம போலீஸா மாறினா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் இவங்களுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இவங்க இருக்காங்கல்ல, நான் கிளம்பி போலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. நான் போலீஸ் ஆக போறேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்பா இருக்காருல்ல, அவ விருப்பம் அப்படின்ற மாதிரி இதுக்கு சம்மதிச்சிடுறாரு. போலீஸ் ஆகிறதுக்கு சில எக்ஸாம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு இவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. இவங்களுக்கு கூட இருந்து பல்லவி தான் சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க எக்ஸாமை கிளியர் பண்ணிடுறாங்க. இப்ப ட்ரைனிங்காக இவங்க கிளம்புறாங்க. பல்லவி கிட்ட சொல்லிட்டு தான் போறாங்க. பல்லவி அடிக்கடி இவங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க போல. இப்ப இவங்க வீட்டுல இருந்து கிரணுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இன்னும் 6 மாசத்துல ட்ரைனிங் முடிஞ்சிரும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி முடிஞ்சு வரும்போது தான் இவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். ஒரு கான்ஸ்டபிள் மூலியமா தான் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். இப்ப நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா முதல்ல ஒரு எஸ்ஐ செத்தாரு பாத்தீங்களா, அந்த எஸ்ஐ இந்த ஸ்டேஷன்ல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் கரப்டட் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்பதான் ஸ்டேஷன்ல ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடக்குது, நிறைய ட்ரக் எல்லாம் இருக்கு, வாங்கன்ற மாதிரி யாரோ கால் பண்றாங்க. இந்த எஸ்ஐ சிஐக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. ஆமாயா, அங்க ஒரு பார்ட்டி போறத பத்தி எனக்கு தெரிய வந்தது, நீ வேணா அங்க போய் கொஞ்சம் காசு கேளு, பசங்க தருவாங்க, மத்தபடி பசங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எல்லாருமே கொஞ்சம் பெரிய இடத்து பசங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதனால இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. கொஞ்சம் காசாவது வாங்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த கான்ஸ்டபிள் கூட தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. கான்ஸ்டபிளை வெளியே நிக்க வச்சுட்டு இவர் மட்டும் உள்ள போய் நிறைய காசெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணு கிட்ட இருந்து திரும்பி கால் வருது. சார் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு பார்த்தா லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டீங்க, இதை நான் விட மாட்டேன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. ஆனா இவர் மேற்கொண்டு பேசாம காலை கட் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, மீடியா கிட்ட இந்த தகவலை கொண்டு போயிடுறாங்க போல. இத பத்தி எல்லாம் இவங்களுக்கு தெரிய வந்துருது. ஏன்னா மீடியால வேலை பார்க்கறவங்க இவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா செயல்படுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நபர் அந்த பொண்ணு மீடியா கிட்ட வந்துட்டா எல்லாருமே
எல்லாருமே அந்த இடத்துல கேதர் ஆக போறாங்க, உசாரா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அச்சச்சோ பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்த லெவல்ல இருக்க சிவா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது மூணாவதா இறந்து போனார்ல அவர்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. ஒரு பொண்ணு மீடியாக்கு போற அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருப்பீங்களான்ற மாதிரி சிவா இவங்க ரெண்டு பேரையும் போட்டு திட்டுறாரு. இப்ப அந்த வீட்டு வாசல்ல நிறைய மீடியாட்கள்லாம் வந்துடுறாங்க. என்ன சார் ஆக்ஷன் எடுக்கலையான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், அமைதியா இருங்கன்ற மாதிரி இவருமே உள்ள வந்துடுறாரு. அப்படி வந்தவர் கொஞ்ச நேரத்துல ஒரு பொண்ணை மட்டும் கூட்டு வராரு. இந்த பொண்ணு தான் இந்த மாதிரி இல்லீகல் ட்ரக் எல்லாம் எடுத்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்த்தா இவர் பல்லவியை தான் கூட்டு வந்திருக்காரு. சார் நான் தான் கால் பண்ணேன், என் மேல எதுக்கு சார் பழிய போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவங்க திட்டமிட்டு தான் பல்லவியை மாட்ட வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க போல. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட தான் கூட்டு வராங்க. இந்த டாக்டர் தான் நாளாதா செத்து போயிருப்பாரு. ஆக்சுவலா பல்லவி ட்ரக் எல்லாம் எடுக்கல, ஆனா ட்ரக் எடுத்த மாதிரி ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டாக்டர் நீங்களே உள்ள செலுத்துங்க, அதே மாதிரி ட்ரக் இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட்டை தாங்கன்ற மாதிரி கேட்கறாரு. அந்த டாக்டர் இவங்க ரொம்ப கேட்கறதுனால காசை வாங்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிளுக்கு தோணுது. இந்த கான்ஸ்டபிள் தான் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்காரு போல. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஏசிபி வந்துடுறாரு. ஏசிபியும் புதுசா ஏதாவது க்ளூ கிடைச்சதா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்கறாரு. இப்ப இவங்களுமே திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ நம்மள மாட்டி விட்டுற போறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் க்ளூ கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கதான் 50 எபிசோட முடிக்கிறாங்க. கர்ணாவோட ஆபீஸ்ல ஒரு பூஜை மாதிரி நடந்துட்டு இருக்கு. கர்ணாவோட பாஸும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சார் ஆரம்பிக்கலாம்னு கர்ணா சொல்லிட்டாரு. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோஷியர் இருக்காரு, அவர் சொல்ற டைம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஜோஷியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்ணாவோட அப்பா தான். இப்ப கர்ணாவோட அப்பாவும் பையன் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்ததை பத்தி சொல்லியிருக்கவே மாட்டாரு, ரொம்ப வருஷமா பேசாம வேற இருக்காரு. இப்ப இவருமே செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செய்யறாரு. அப்ப கர்ணாவோட பாஸ் இருக்காரு, இவன் பேர் கர்ணா சார், என்னோட ஆபீஸ்ல முக்கியமான பொறுப்புல வேலை பார்த்துட்டு இருக்கான். இவனோட பேரண்ட்ஸ் ஒரு ஆக்சிடென்ட்ல இழந்திருக்கான் சார். இப்ப பேரண்ட்ஸ்க்கு என்ன ரிச்சுவல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த ரிச்சுவல்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. நம்ம இறந்து போயிட்டோம்னு சொல்லி வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள அப்பாவுக்கு கோபம் இருக்கு. அந்த கோபத்தெல்லாம் இந்த இடத்துல காட்டிக்க மாட்டாரு. கர்ணா போனே எடுக்க மாட்டான்ற மாதிரி நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்ல. கர்ணா என்கிட்ட பேசிட்டான், கர்ணா ஓகேவா தான் இருக்கானா, சீக்கிரமா வந்துருவானா அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா கிட்டயும் பையன் கிட்டயும் சொல்லிட்டு போறாரு. அப்பவும் கர்ணாவை இங்க வச்சு மீட் பண்ணிருக்காரு போலமா, நம்மள சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் ஜாகிங் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துல இவங்க கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணனா, உன்னை யாரு அட்டாக் பண்ணது அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சைதுலு தான் என்ன அட்டாக் பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா சைதுலுனா யாருன்னா ஒரு கேஸ்ல இவங்களால மாட்டப்பட்டவனா இருப்பான். அவன் தான் இந்த கெட்டப்ல இவங்களோட கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருப்பான். இவங்க ஃபேஸையுமே பார்த்திருப்பாங்க. அவன் தப்பிச்சு அங்க இருந்து ஓடி போயிருப்பான். நான் ஃபேஸை பார்க்கலன்ற மாதிரி இவங்க பொய்யா தான் சொல்லியிருப்பாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நீ எதுக்காக அன்னைக்கு ஏசிபி கிட்ட என்ன மாட்டி விடலன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்பதான் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏசிபி எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதான்ற மாதிரி கேட்டார்ல, இவரும் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏசிபியும் ஆர்வமா என்ன கிடைச்சதுன்னு கேக்குறாரு. அதே நூல் தான் சார் இந்த கொலை நடந்த இடத்துலயும் கிடைச்சிருக்கு, கண்டிப்பா ஒரே கில்லர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இதுதான் கிடைச்சதா, சரி ஓகேன்ற மாதிரி ஏசிபி கிளம்பி போயிருப்பாரு. நீ எதுக்காக ஏசிபி கிட்ட சொல்லன்ற மாதிரி கேக்குறாங்கல்ல, நீ எதுக்காக பண்றத முழுசா தெரிஞ்சுக்காம சொல்ல வேணாம்னு நினைச்சேன், நீ சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த போலீஸுங்களாம் சேர்ந்து பல்லவியை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஜெயில இருந்த பல்லவி துக்கத்தை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிருப்பாங்க. அவங்களோட பாடி எல்லாம் இவங்க கிட்ட தான் ஒப்படைச்சிருப்பாங்க. பல்லவியோட பேரண்ட்ஸ் கிட்ட இதை சொல்ல வேணாம், நம்மளே செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சிருப்பாங்க. நடந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. இவங்களுமே சில விஷயங்களை சொல்றாங்க. ஆக்சுவலா ட்ரைனிங்காக ஒரு ஸ்டேஷனுக்கு இவங்க போயிருப்பாங்க. கரெக்டா அந்த ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. அங்க இருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து பார்க்கணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க செக் பண்றதுக்கு ட்ரை பண்றத அந்த கான்ஸ்டபிள் பார்த்துடுறாரு. நடந்த விஷயத்த நானே சொல்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மூலியமா தான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சா, அடுத்து என்ன பிளான்னு கேக்குறாரு. பல்லவியை ஃப்ரேம் பண்ண எல்லாரோட கதையும் நான் முடிச்சிட்டேன். பல்லவியை ஃப்ரேம் பண்றதுக்கு யார் சொன்னாங்களோ அவங்கள நான் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல பார்ட்டியை கோஆர்டினேட் பண்ணது சஞ்சனான்ற ஒரு பொண்ணு, பெரிய ஆளோட பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அந்த சஞ்சனா இப்ப வெளிநாட்டுல இருக்கா, எப்படியாவது சஞ்சனாவை இந்த இடத்துக்கு வர வைக்கணும், சஞ்சனா கிட்ட விசாரணை பண்ணணும், அப்பதான் இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றது தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவருமே வீட்டுல டிராப் பண்றதுக்காக வராரு. உள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோவோட பேரண்ட்ஸ் ஏற்கனவே ஹீரோயினோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு மாதிரி மாறிட்டாங்கல்ல, அதனால தான் அப்பா பேசுறதுக்காக வந்திருக்காரு போல. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பையனுக்கு வேற ஒரு இடத்துல சம்பந்தம் பார்த்திருக்கன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி கடைசியா உன்கிட்ட பேசலான்னு வந்தம்மா, உன் மனசு மாறுச்சுன்னா சொல்லு, இல்லனா வேற சம்பந்தம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு, நாங்க ரெண்டு பேரே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு.
அப்ப அதுக்கான வேலையை பார்ப்போன்ற மாதிரி பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வீட்ல முடிவு பண்ணிட்டாங்கல்ல. இவங்க 2 பேருமே சேர்ந்து சுத்துறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மோதிரத்தெல்லாம் மாத்திடுறாங்க. இப்ப சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை கூப்பிட்டு பேசுறாரு. அந்த கில்லரை ஒரு சின்ன பொண்ணு பார்த்தல, அந்த சின்ன பொண்ணோட கண்ணை நாளைக்கு தான் ஓபன் பண்றாங்க, நீ அந்த இடத்துல போய் விசாரணை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு லைட்டா பயமா இருக்கு. இவங்களும் கிளம்புறாங்க. இப்ப ஏசிபியை பார்த்து பேசுறதுக்காக ஒரு கான்ஸ்டபிள் வந்திருக்காரு. இவர் முன்னாள் கான்ஸ்டபிளா இருப்பாரு. அதாவது எந்த இடத்துல இது நடந்ததோ அந்த இடத்துல தான் இவர் கான்ஸ்டபிளா இருந்திருப்பாரு. சார், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது சார். இந்த 3 போலீஸுங்க சாவும் போது கூட எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. டாக்டர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த பார்ட்டியில நடந்ததுனால தான் சார் அடுத்தடுத்து இவங்க எல்லாம் கொல்லப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூப்பர் க்ளூ, நல்லா யோசிச்சு சொன்னீங்கன்ற மாதிரி இவருமே பாராட்டுறாரு. இந்த ஆங்கிள் கேஸை நம்ம கொண்டு போனோன்ற மாதிரி ஏசிபியும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. உடனே இந்த விஷயத்த ஈரன் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி கால் பண்றாரு. ஆனா ஈரன் அந்த டைம் பிஸியா இருப்பாங்க, போனை எடுக்க மாட்டாங்க. அதனால இவர் இருக்கார்ல, இமானுவேல் அப்படின்ற ஒரு நபருக்கு கால் பண்றாரு. இவருமே போலீஸ் தான், ஆனா ஏதோ ஒரு தப்புக்காக இவர் சஸ்பென்ஷன்ல இருக்காரு போல. இவர் கால் பண்றதுனால இமானுவேலும் கிளம்பி நேரா இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப டீடைலா அதை பத்தி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த இறந்து போன பல்லவிக்காக தான் யாரோ பழி வாங்குறாங்க. பல்லவிக்கு வேண்டியவங்க தான் இதை பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த வேண்டியவங்க யாருன்றத கண்டுபிடி. அப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் சஸ்பென்ஷன் சீக்கிரமா கேன்சல் ஆகிறதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ ஓகே சார் நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி இமானுவேலும் இங்க இருந்து கிளம்பி போறாரு. ஹீரோவும் கிரணும் சேர்ந்த மாதிரி அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏசிபி கிட்ட இருந்து ஏற்கனவே கால் வந்திருக்கிறது கிரணுக்கு தெரிய வருது. இப்போ உடனே கால் பண்ணி என்ன சார் விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. பர்டிகுலரா எதுவும் இல்லம்மா, சும்மா தான் கால் பண்ணன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. இவர் என்ன சமாளிக்கிற மாதிரி பேசுறாரு, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. சரி, அந்த பொண்ணு உன்னை பார்த்துட்டால, எதுவும் பிரச்சனை வராதான்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கண்ணு மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும், அவளுக்கு பெருசா தெரிய வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க பேசிக்கிட்டே அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல வரைகிறாங்க. ஆளுங்க கண்ணை மட்டும்தான் வரைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த கண்ணை பார்க்கும்போது ஆணோட கண்ணு மாதிரி இல்ல, ஒரு பெண்ணோட கண்ணு மாதிரி இருக்கு. என்னமா நீ அடையாளம் சொல்லியிருக்க, பெண்ணோட கண்ணு மாதிரி இருக்கு, தெளிவா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நான் பார்த்தது ஒரு லேடியை தான் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்றா. எதை வச்சு லேடின்னு சொல்றன்ற மாதிரி கேட்கறாங்க. மஸ்காரெல்லாம் கண்ணுக்கு போட்டிருந்தாங்க, அதை வச்சுதான் சொல்றன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்றா. இவ்வளவு நாள் ஒரு ஆண் தான் இந்த கொலையை பண்ணிட்டு இருக்கிறதா இவங்க நினைச்சிருப்பாங்க. இப்பதான் பெண் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. உடனே இந்த விஷயத்தை ஏசிபி கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாங்க. ஏசிபியும் இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சரி, அந்த ஆங்கிள் விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்பதான் அசிஸ்டன்ட் இருக்காருல, இவங்க கண்ணாடி போட்டிருக்கிறத கவனிக்கிறாரு. கண்ணுக்கு என்ன மேடம் ஆச்சுன்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு ஐ இன்ஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாளிக்கிறாங்க. இவங்க கண் அந்த பொண்ணு பாத்திரக்கூடாதுன்றதுக்காக தான் கண்ணாடியை போட்டிருப்பாங்க. இப்ப இமானுவேல் இருக்காரு பாத்தீங்களா, பல்லவியோட பேரண்ட்ஸை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. பல்லவி என்னோட ஸ்டூடெண்டா தான் இருந்தா, அதனால தான் இந்த வழியா வரும்போது பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பேரண்ட்ஸும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இவர் ஏதாவது இவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்க முடியுமான்னு ட்ரை பண்றாரு. இங்க இருக்க போட்டோவெல்லாம் இவர் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. பல்லவிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. அவ யார்கிட்டயும் பெருசா பேச மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அப்போ ஓகே நான் கிளம்புறேன்ற மாதிரி இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சார், பல்லவியை பார்த்தா ஒரு வார்த்தை நாங்க கேட்டதா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது பல்லவியை பார்த்தாவா, பல்லவி தான் செத்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள யோசிக்கிறாரு. பேரண்ட்ஸ் பல்லவி உயிரோட இருக்கிறதா நினைக்கிறாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. நீங்க பல்லவியை எப்ப கடைசியா பாத்தீங்கன்னு கேக்குறாரு. 2 வருஷம் இருக்கும் சார், படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க கிட்ட போன் கால்ல பேசுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. வீடியோ கால்ல பேசுவாளான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல, எப்பவுமே ஆடியோ மட்டும் தான் பேசுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இமானுவேலும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை ஏசிபி கிட்ட சொல்லிட்டாரு. சார், பல்லவிக்கு பதிலா வேற ஒரு பொண்ணு தான் பேசிட்டு இருக்கா, அந்த பொண்ணு தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா அந்த பொண்ணு தான் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கொலகாரி ஒரு பொண்ணு தான், நீ அந்த ஆங்கிள்லயே விசாரின்னு சொல்றாரு. இந்த இமானுவேல் இருக்காரு பாத்தீங்களா, பல்லவி பேரண்ட்ஸோட போனை டேப் பண்ணிருப்பாரு. ஈரன் தான் பல்லவி மாதிரி கால் பண்ணுவாங்க போல. இப்ப பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேச ஆரம்பிச்சோடனே அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் அந்த பொண்ணு கால் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எந்த லொகேஷன் காட்டுது, லொகேஷனை சொல்லுன்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. நம்ம ஈரின் ஒரு கோயில்ல உட்காந்து தான் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே அந்த கோயிலுக்கு வந்துடுறாரு. பேசிட்டு இருக்க பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, உன்னோட சார் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது சார் வந்து பேசினாரா, ஏதோ தப்பா இருக்குன்றது ஈரனுக்கு புரிஞ்சிருது. ஈரன் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி வேகமா காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப போன்ல இருக்க சிம் எடுத்து இவங்களுமே டிஸ்போஸ் பண்ணிட்டு சைலண்டா இங்க இருந்து கிளம்புறாங்க.
அவங்க கிளம்பும் போதுதான் இமானுவேலும் கிராஸ் பண்ணி வராரு. இவங்களை கவனிச்சிருக்க மாட்டாரு. இப்ப எங்க டவர் காட்டுதுன்னு கேக்குறாரு. இல்ல சார், டவர் கட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவையும் ஹீரோயினையும் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது சஞ்சனான்னு ஒரு பொண்ணு வெளிநாட்டுல இருக்கால, அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணாதான் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வருவா, அதுக்காக ஆக்சிடென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேணும்ட்டே அவரை தட்டுறாங்க. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனது இன்ஃபர்மேஷனா பொண்ணுக்கு போகுது. அந்த பொண்ணுமே விஷயம் தெரிஞ்சோன்னே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணை நம்ம தான் பிக்கப் பண்ணோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே பிக்கப் பண்றதுக்காக டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டிரைவரை இவங்க டைவர்ட் பண்ணி ஏமாத்தி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப இவங்க அந்த டிரைவர் மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே வந்துடுறாங்க. இவங்க கார்ல ஏறுறாங்க. கார்ல ஏறணும்னு இவங்க மயக்கமாக்கிடுறாங்க. இப்ப இவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப முழிச்ச அந்த பொண்ணு எதுக்காக என்ன லாக் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறா. நீ தானே இந்த பார்ட்டியை ரன் பண்ண, அந்த பார்ட்டில பல்லவின்னு ஒரு பொண்ணு மாட்டினா, நீ தானே திட்டமிட்டு மாட்டி விட்ட, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இந்த சஞ்சனா சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த சஞ்சனா ஆர்ட் கேலரி எல்லாம் போடுவா, அதுக்கு பல்லவி வந்திருப்பாங்க. அப்படிதான் இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. இந்த சஞ்சனாவோட பர்த்டே பார்ட்டியை பிளான் பண்ணிருப்பா, அந்த இடத்துக்கு பல்லவியும் வந்திருப்பாங்க. அதாவது ஃப்ரெண்டுன்றதுனால இவங்க பல்லவியை வர வச்சிருப்பாங்க. எல்லாருமே ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் பல்லவிக்கு புதுசா இருக்கு. என்ன லேடிஸ்லாம் ட்ரிங்க் பண்றீங்கன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. இங்க எல்லாம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி சஞ்சனா சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பல்லவி திரும்பி வந்து பேசுறாங்க. அந்த ரூம்ல நிறைய பேர் ட்ரக் எல்லாம் எடுக்கிறாங்க, இல்லீகல் ட்ரக் மாதிரி இருக்கு, போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு சொல்றாங்க. எது போலீஸா? இந்த மாதிரி பார்ட்டினா அப்படி இப்படிதான் இருக்கும், நீ அதெல்லாம் கண்டுக்காம இருன்ற மாதிரி சஞ்சனா சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை மீறியே இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க போல. போலீஸ் ரைடுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இத பத்தி ஃப்ரெண்ட்ஸ் தான் சஞ்சனா கிட்ட சொல்றாங்க. சஞ்சனா, நீ வரி பண்ணாத, நாங்களே ஆளை வச்சு பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் கிளம்பி போயிருப்பாங்க. போலீஸுங்களை அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப போலீஸ் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா பல்லவி பேசுறதுக்காக வராங்க. போலீஸ் லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க, ஆக்ஷனே எடுக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ எதுக்காக தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, இங்க எல்லாருமே பெரிய இடத்து பசங்க, சும்மா இருன்ற மாதிரிலாம் சஞ்சனா திட்டுறாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு அரை மணி நேரத்துல மீடியாவை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இது பல்லவியோட வேலைன்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருது. என்ன மீடியாட்கள்லாம் வந்துட்டாங்கன்ற மாதிரி சஞ்சனா பயந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க சில பசங்க தான் பேசி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸுங்க இருக்காங்கல்ல, அங்க இருந்து பல்லவியை கூட்டு போறாங்க. ஏன் எதுக்குன்றதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமா தெரியல. எனக்கு சத்தியமா பல்லவியை ஏன் கூட்டு போனாங்கன்னு தெரியாது, நான் அவளை மாட்டி விடல, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பசங்க சமாளிச்சதா சொன்னல, அந்த பசங்க யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா கர்ணான்னு ஒருத்தன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கர்ணானா என்ன கர்ணா, முழு பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே முழு பேரை சொல்றாங்க. பார்த்தா ஹீரோவோட அண்ணா கர்ணான்றது இவருக்கு தெரிய வருது. இவர் உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சத்தியமா இதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இந்த சஞ்சனா சொல்றா. இவளுக்கு தெரியல போலன்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல இவளை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததான் அந்த கர்ணாவை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. கண்டுபிடிக்கிறது கஷ்டம்லாம் இல்ல, அவன் இங்கதான் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. கர்ணாவை உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா கர்ணா என்னோட அண்ணன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இமானுவேல் இருக்காரு பாத்தீங்களா, பல்லவி கூட படிச்ச எல்லார்கிட்டயும் பல்லவியை பத்தி விசாரிக்கிறாரு. கூட இருக்க அந்த ஃப்ரெண்டை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக விசாரிக்கிறாரு. ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போதுதான் கிரணை பத்தி தெரிய வருது. ஆனா இந்த பொண்ணுக்கு கிரண்ன்ற பேர் தெரியல. அவ எங்க கிட்ட பேசுறதை விட வேற காலேஜ்ல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட தான் க்ளோஸா பழகிட்டு இருந்தா. ட்ரெயின்ல ரெண்டு பேருமே பழகி இருக்காங்க போலன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணை பத்தி வேற என்ன தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா, அதாவது ஐபிஎஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டான்ற மாதிரி ஸ்வீட்லாம் தந்தான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு அப்போ ஒரு போலீஸா இருக்க வாய்ப்பு இருக்குன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இப்ப இவர் உடனே ஏசிபிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு. அவ போலீஸா இருக்க வாய்ப்பு இருக்கு சார், அதே மாதிரி அவ வாலிபால்லையும் இருந்திருக்கா, பேர் தான் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஏசிபிக்கு யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்றது கொஞ்சம் புரிஞ்சிருது. அப்ப கிரண் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காளான்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இப்ப கிரணும் ஹீரோக்கு கால் பண்ணி வாங்கிட்டு ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்னு சொல்றாங்க. என்ன மறைச்சன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ உடனே நம்ம சீக்ரெட் பிளேஸ்க்கு கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு லேடியை இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லேடி யாருன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா பல்லவி ஒரு இடத்துல தூக்கு மாட்டி இறந்து போனாங்கல்ல, அந்த ரூம்ல இந்த லேடி தான் கூட இருந்திருப்பாங்க. பல்லவி தற்கொலைலாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா பல்லவி ரொம்ப தைரியமானவ. என்கிட்ட எல்லை மீறி நடக்கலான்னு ஒரு கேங் நினைக்கும் போது தைரியமா ஃபேஸ் பண்ணி என்னை காப்பாத்தினா. அவ தற்கொலை பண்ணிருப்பான்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவ வெளியே சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக யாரோ சாவடிச்சிருக்காங்க. இந்த லேடி மூலியமா தான் சாவடிச்சிருக்காங்க. இவ ஒரு பெரிய கேஸ்ல உள்ள இருந்தா கஷ்டப்பட்டு வெளியே வர வச்சிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அந்த லேடி முழிச்சோன்னா உடம்புல ஷாக் எல்லாம் பாஸ் பண்றாங்க. ஒழுங்கா உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லு, நீ தானே கொலை பண்ணன்னு கேக்குறாங்க.
ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடியும் ஒத்துக்கிறாங்க. யார் சொல்லி பண்ணன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. பண்ண சொன்னவர் என்னோட பையன் கிட்ட தான் காசை கொடுத்திருக்காரு, அவர் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது, நான் காசுக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கர்ணாவும் அவரோட கேர்ள் ஃபிரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு நபர் கிட்ட ட்ரக் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. எப்ப பாரு ட்ரக் எல்லாம் எடுப்பாங்க போல. அண்ணனை லாக் பண்ணோன்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப ட்ரக் வாங்கலான்ற மாதிரி அந்த கிளைண்ட் கிட்ட இவர் வராரு பாத்தீங்களா, அந்த இடத்துல வச்சு ஹீரோயின் லாக் பண்ணிடுறாங்க. கர்ணா ஸ்வேதான்னு ரெண்டு பேரையும் லாக் பண்ணி இவங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் படம் முடிச்சுட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு வெளியே வராரு. இவங்க என்ன கார்ல போறாங்க, ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவருமே ஃபாலோ பண்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே கண் முழிச்சிடுறாங்க. எதுக்காக எங்களை லாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுவும் இல்லாம கர்ணா இருக்காருல, தம்பி மேல கோவப்பட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, நீங்க பண்ண விஷயத்தை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எக்ஸாக்டா என்ன நடந்தது ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஷாக் கொடுப்பேன்ற மாதிரி பயம்புத்துறாங்க. இவங்களுமே சொல்லிடலான்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொல்ற எல்லாத்தையும் இவங்களுக்கே தெரியாத மாதிரி இவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. சஞ்சனாவோட பர்த்டே பார்ட்டிக்கு நிறைய பெரிய ஆளுங்க வந்திருப்பாங்க. இவங்களும் பெரிய இடத்து பசங்க போல. இவங்களுமே உள்ள உட்காந்து ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த பல்லவி இருக்காங்கல்ல, இவங்க வித்தியாசமான ட்ரக் எடுக்கிறதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி மத்தவங்களுக்கு வற்புறுத்தி தந்துட்டுலாம் இருக்காங்க. என்ன இவங்க மத்தவங்களுக்கு எல்லாம் வற்புறுத்தி தராங்கன்ற மாதிரி பல்லவி ஷாக் ஆயிடுறாங்க. இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அப்படிதான் பண்ணுவோம், உன்னால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. இதனால தான் பல்லவி செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. போலீஸ் கிட்டே இந்த தகவலை பாஸ் பண்ணிடலான்ற மாதிரி கால் பண்ணி போலீஸ்க்கு தகவலை பாஸ் பண்ணிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த எஸ்ஐ வந்திருப்பாரு. இல்லீகல் ட்ரக் எல்லாம் எடுக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, இல்லீகல் ட்ரக் எல்லாம் எடுக்கிறோம், இப்ப என்னன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இந்த காசுன்ற மாதிரி இவர் 1 லட்சம் ரூபாய் காசை எடுத்து தந்துடுறாரு. அப்புறம் என்ன சார், நான் கிளம்புறேன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. போலீஸ் கிட்ட சொல்லுவான்ற மாதிரி ஏற்கனவே பல்லவி தான் சொல்லியிருப்பாங்க. அதனால பல்லவிய பலார்னு கண்ணத்திலே அறையிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண தொலைச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி விடுறாங்க. இதனால டென்ஷனான பல்லவி இருக்காங்கல்ல, மீடியா கிட்டயாவது கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி மீடியா கிட்ட இந்த தகவலை கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் பெரிய பிரஷர் ஏற்பட்டிருக்கும். அந்த சிவா இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. நீங்க எல்லாருமே பெரிய இடத்து பசங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க அமைதியா இருக்கோம், ஆனா இப்ப யாரக்கூடமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க, இங்க இருந்து யாரையாவது நாங்க கண்டிப்பா கூட்டு போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி அரஸ்ட் பண்றதுக்காக வராது. இவங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த கர்ணாவோட கேர்ள் ஃபிரெண்ட் ஸ்வேதா இருக்காங்கல்ல, பெரிய ஆளோட பொண்ணா இருப்பாங்க. உன் அப்பாக்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே கால் பண்ணலான்ற மாதிரி அப்பாக்கு கால் பண்றாங்க. அந்த அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா ஏசிபியா தான் இருப்பாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. நீ ஏசிபியோட பொண்ணான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவங்களுமே மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்பாக்கு விஷயம் புரிஞ்சிருது. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றாருப்பா, வெளியே மீடியா ஆட்கள் வேற இருக்காங்க, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. நீ அவர்கிட்ட போனதா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சிவா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சிவா, அவங்க யாரையும் நீங்க அரெஸ்ட் பண்ண கூடாது, எப்படியாவது கேஸ முடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. கம்ப்ளைண்ட் பண்ணால அந்த பொண்ணை வச்சே கேஸ முடிங்கன்னு சொல்றாரு. சிவாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது, எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு பல்லவி கிட்ட இருந்து கால் வந்தது இல்ல, அந்த நம்பர் மூலியமா இவங்களுமே கால் பண்றாங்க. நீ சொன்னதுனால எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சுமா, நீ எங்க இருக்க, சைன் போடுறதுக்கு நீ தேவைன்ற மாதிரி சொல்றாரு. சார், நான் இங்க தான் பாத்ரூம்ல பயந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சோ அவ பாத்ரூம்ல தான் இருக்கான்றது தெரிஞ்சது இல்ல, நாங்க போய் லாக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்த சிவா இருக்கார்ல, சட்டுன்னு இவங்களோட பேக் எல்லாம் புடுங்குறாரு. இவங்க பேக்குக்குள்ள இவரே ட்ரக் எல்லாம் போடுறாரு. சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீ தான் இந்த இடத்துல ட்ரக் எல்லாம் எடுத்திருக்க, உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த கர்ணாக்கு பேரண்ட்ஸ் மேல எந்த ஒரு கோவமும் கிடையாது, சும்மா தான் தம்பி கிட்ட கதை விட்டுருப்பாரு. ஆக்சுவலா ஸ்வேதாவோட அப்பா இருக்காருல, கொஞ்சம் வருஷம் இங்க இருக்காதீங்க, வெளிநாட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. இதெல்லாம் இவங்க கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா கேட்கறாரு. நான் சமாளிச்சுக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சிக்னல் கொடுக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், ஒரு கேஸுக்காக ரெண்டு பேர்கிட்ட விசாரணை பண்றோம்னு சமாளிக்கிறாரு. கிரண் தான் பண்றாங்கன்னா எதுக்காக பண்றாங்க அப்படின்றது இந்த ஏசிபிக்கு தெரிஞ்சிருது. இப்ப இமானுவேல் கிட்ட அதை பத்தி பேசுறாரு. இமானுவேலும் இப்ப என்னதான் சார் பண்றதுன்னு கேக்குறாரு. வேற வழியே இல்ல, கிரண் கதையை முடிக்கணும், ஹீரோ ஹெல்ப் பண்றதுனால ஹீரோ கதையும் சேர்த்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் கிரணும் சேர்ந்த மாதிரி பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவர் தான் இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்ட்ன்றது தெரியும், அதை காமிச்சுக்காத மாதிரி இவங்களும் பத்திரிக்கை எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஏசிபியும் கிரண் தான் இதை பண்றாங்கன்னு தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறாரு. பத்திரிக்கை எல்லாம் வாங்கி இவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. இவங்க ஷாப்பிங் போற மாதிரி தான் பிளான் பண்ணிருப்பாங்க.
அவங்க ஷாப்பிங்காக இந்த கடைக்கு தான் போக போறாங்க, கதையை முடிச்சிருன்ற மாதிரி இமானுவேல் கிட்ட சொல்லிட்டாரு. இமானுவேலும் ஸ்னைப்பரை வச்சு ஷூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ஷூட் பண்ணலாம் நினைக்கும் போது இவருக்கு போன் கால் வருது. பல்லவிய ஜெயில ஒரு லேடி சாவடிச்சாங்கல்ல, அந்த லேடி தான் கால் பண்றாங்க. சார், என்ன லாக் பண்ணி விசாரிச்சாங்க, உங்க பேரை பத்தி நான் மூச்சே விடல சார், நான் ஊரை விட்டே ஓடி போயிடலாம் நினைக்கிறேன் சார், அவங்க உங்களை தான் வெறித்தனமா தேடிட்டு இருக்காங்க, நீங்களும் தப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. இதை கேட்கிற இவருக்கு பயமா இருக்கு. இவங்களை கொல்றேன்னு நம்ம எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையில மாட்டணும்னு யோசிக்கிறாரு. இப்ப ஏசிபிக்கு கால் பண்ணிட்டாரு. சார், உங்களுக்காக தான் செல்லுக்குள்ள வச்சு அந்த பல்லவி கதையை முடிக்கலான்னு பிளான போட்டேன், நீங்க அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன்ல கூட எனக்கு ஹெல்ப் பண்ணல சார், இதுக்கப்புறம் உங்களை நம்ப முடியாது, நானுமே வேற ஸ்டேட்டுக்கு எஸ்கேப் ஆக போறேன், எனக்கு காசு மட்டும் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. தரலனா என்ன செய்வேன்ற மாதிரி ஏசிபி கேட்கிறாரு. உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணன்றதை நான் சொல்லிடுவேன் சார், உங்களுக்கு தான் பிரச்சனை, ஒழுங்கா நான் கேட்கிற காசை இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்து தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி வேற வழி இல்லாம ஏசிபியும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஏசிபி இருக்காரு பாத்தீங்களா, அவர் கேட்கிற மாதிரியே காசெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இவனுக்கு காசை தந்து அனுப்பிடலாம், வேற யாரையாவது வச்சு அவங்க 2 பேர் கதையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. வர சொன்னவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவர் தான் எல்பி விடுறாரு. இப்ப எந்திரிச்சோன்னா அவன் இருக்கான்ல, எதுக்கு சார் என்ன லாக் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கிறான். நான் எதுக்காக உன்னை லாக் பண்ண போறேன், நான்லாம் லாக் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில இவங்க பண்ண தப்ப பத்தி எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்படி பேசிக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலான்ற மாதிரி இவங்க ஏற்கனவே கேமராவெல்லாம் செட் பண்ணிருப்பாங்க. இப்ப எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லேடி ஒரு மொட்டை சொல்லி தான் பண்ணன்ற மாதிரி ஒத்துருப்பாங்க. அந்த மொட்டைக்கு கால் பண்ணுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. சோ அந்த லேடி இமானுவேலுக்கு கால் பண்ணிருப்பாங்க. அது மூலியமா இமானுவேலை இவங்க தான் லாக் பண்ணிருப்பாங்க. இமானுவேல் ஏற்கனவே போன்ல பேசினதை பத்தி இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால அந்த இடத்துல இவங்க படுக்க போட்டிருப்பாங்க. எப்படியோ இவங்க பண்ண தப்பு பத்தி பேசுவாங்க, ரெக்கார்ட் பண்ணிடலான்ற மாதிரி இவங்க சீக்கிரட்டா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. பேசிட்டு இருக்கும் போது தான் ரெக்கார்ட் பண்றாங்கன்றது அவங்க 2 பேருக்கு தெரியுது. இப்ப பிடிக்கலான்னு பார்த்தா இவங்க வேன்ல தப்பிச்சு போயிடுறாங்க. எல்லாம் நாசமா போயிருச்சுன்ற மாதிரி இவங்க 2 பேருமே கோவப்படுறாங்க. எல்லாரோட ஸ்டேட்மெண்ட் இவங்க கிட்ட இருக்குல்ல, இவங்க ஒப்படைக்க வேண்டியவங்க கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒப்படைச்சிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல ஸ்வேதாவும் அண்ணனும் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஏர்போர்ட்ல வச்சே போலீஸுங்க லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஜட்ஜி எல்லாத்தையும் பாக்குறாருல, சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வழங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப ஏசிபி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. கொலை பண்ணது கிரண்னு யாருக்கும் தெரியல, அதனால கிரண் தப்பிச்சிடுறாங்க. இப்ப கிரணுக்கும் இவருக்கும் கல்யாணம் முடிஞ்ச ஹனிமூனுக்காக இப்ப ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு கேள்வி வருது, நீ எப்படி தனியா இந்த 4 கொலையை பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, நீ ஏன் தனியா பண்ணதா நினைக்கிற, வேற யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம்லன்னு கேக்குறாங்க. வேற யாரு ஹெல்ப் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப பிளைட்டுக்கு டைம் ஆகுறதுனால இவங்களுமே எந்திரிச்சு நடக்கிறாங்க. அப்ப ஹீரோ தெரியாம ஒரு பொண்ணை இடிச்சிடுறாரு. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாரு. மேற்கொண்டு 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்கும் போது கிரண் இருக்காங்கல்ல, இடிச்சு அந்த பொண்ணை திரும்பி பாக்குறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா பல்லவி தான். கண்ணாடி கேப்லாம் போட்டு கொஞ்சம் முகத்தை மறைச்சிருக்காங்க. ஹீரோ எதனால பார்த்த மாதிரி ஃபீலிங் வந்திருக்கோம்னா, கிரண் வீட்டுல போட்டோ எல்லாம் பார்த்திருப்பாருல, அதுல பல்லவிய பார்த்திருப்பாரு. இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பல்லவி செத்து போன மாதிரி தானே காமிச்சாங்க, பல்லவி எப்படி திரும்பி வந்தாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இதோடயே இந்த சீசன் 1 நமக்கு முடிச்சிடுறாங்க. எண்டிங்ல ஏதாவது ட்விஸ்ட் வச்சு முடிப்பாங்கல்ல, அதனால தான் இப்படி முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.